உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ மகாநதியில் வெளியாகி இருக்கக்கூடிய அடுத்த அப்கமிங் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, விஜய்க்கும் பசுபதி அனுப்பியிருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் இடையே விஜயோட வீட்டில் சரியான ஃபைட் சீன் ஒன்று நமக்கு அதிரடியாக காத்துட்ருக்கு. ஸோ வந்திருக்கிற ஃபேமிலி பசுபதியால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கணிச்ச ஒன்று தான். ஏன்னா சந்தானம் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு சந்தானத்துக்கு அவப்பேரை கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது பசுபதியால் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினச்ச ஒன்று தான். அதே மாதிரி அதுக்கு அந்த செகண்ட் ஃபேமிலிக்கே இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போது கிருஷ்ணா கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு, எதுவாக இருந்தாலும் என்ன தயவு செஞ்சு நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், என் அம்மாவையும் என் தங்கச்சியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிந்து என்ன சொல்லிடுறாங்க, ஆனால் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிருனே, நாங்கள் வெளியில் இருந்து அந்த பசுபதி கையால் சாகிறதுக்கு அதுக்கு நம்ம 3 பேரும் ஒன்றாவே ஜெயிலே இருந்துட்டு போயிடலானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாரதாமா இந்த இடத்துல நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்கள் 3 பேருமே ஜெயிலுக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக விஜய்மே சொல்லும்போது கரெக்டாக அவங்க கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாருன்னா, கையை பிடிச்சிட்டு வாங்க இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஓட பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் ஜீப் உள்ளே வந்துடுது. ஸோ வந்த உடனே யார் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே விஜயே சொல்லிடுறாரு, நான் தான் சார் கூப்பிட்டேன், இவங்க தான் அந்த ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 3 பேரையுமே ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் நேரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஜய் கிளம்புறாரு, கூடவே காவேரி நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ போகும்போதுமே பார்த்தா சந்தானம் அவர்களை நம்ம எப்படி தப்பாக நினச்சோம், நம்ம அப்பாவை நம்ம நம்பியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட்டு அவங்க பேசிகிட்டே தான் போகிறாங்க. அந்த இடத்துல விஜய் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே அந்த இடத்துல பதட்டமாயிட்டோம், அதுதான் நம்ம பண்ண தப்பு. அவங்க கொண்டு வந்தது எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே கொண்டு வந்து நம்மக்கிட்ட பேசும்போது அந்த இடத்துல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இது தப்பு கிடையாது காவேரி, பரவாயில்ல விடு, எல்லாருமே ஒரு எமோஷ்னலாக அந்த இடத்துல லாக் ஆகிட்டோம், அதனால் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே நம்ம எதுவும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. ஸ்டேஷன் போனோடனே அங்கே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணும்போதே பார்த்தா அங்கே மெயின் அக்யூஸ்டாக பசுபதி அண்ட் ராகவ் 2 பேரை தான் விஜய் கொடுக்குறாரு. அப்போ இது பசுபதி தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுமே அமைதியாக நிற்கும்போது, என்ன என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ முத்துமலர் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆமாம் சார், நாங்கள் வாங்கின கடனுக்காக எங்களை அப்படி நடிக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ விஜய் நீங்கள் வாங்க சார், நம்ம போயிட்டு பசுபதி இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க விஜய் போகலாம், நாங்களே பார்த்துக்குறோமே அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நான் பார்க்கணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்பும் போதே கிருஷ்ணா டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோடனே விஜய் இப்போ திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் எங்கே போய் தேடினாலும் பசுபதியை இந்த ஊரில் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார், அவர் இங்கே சென்னையில் இல்லை, ராகவ் மட்டும்தான் இங்கே இருக்காரு, பசுபதி இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்க, எங்கே இருக்கான் அவன் அப்படின்னோடனே, இல்லை சார், அவர் பெங்களூரில் அவரோட அவுட் ஹவுஸில் இருக்கதா சொன்னாங்க, ஆனால் எங்கே எதுன்னா எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்கிட்ட சொல்கிறார் விஜய், நீங்கள் அப்போ ராகவை பாருங்கள், நான் பசுபதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே போலீஸ் என்ன சொல்லிடுறாங்க, இப்போ பெங்களூர்லனா மட்டும் ராகவை நம்ம அரெஸ்ட் பண்ணோனாலே ராகவை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ காவேரி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. வேணா காவேரி, நீ அலைய வேண்டாம் அப்படின்னோடனே இப்போ அவங்களும் வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கும்போது போலீஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் விஜய், நான் ராகவை அரெஸ்ட் பண்ணிட்டு சொன்னப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் ஒய்ஃபை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்தால் கூட போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் அதே மாதிரி போய் பசுபதி வீட்டிலே ராகவை அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயம் ராகினி பசுபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பத்தாததுக்கு ராகவையும் வீட்டிலே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, விஜய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் பசுபதிக்கு ரொம்பவுமே கொதிச்சு போயிடுது. ஸோ இவங்க 3 பேத்தாலே முடியாத ஒரு விஷயத்த ரவுடிங்களை வச்சு நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அவர் நிறைய ரவுடிங்களை விஜய் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க சொல்லிட்டாரு. பத்தாததுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அனுப்பிட்டாரு. இப்போ காவேரி அப்படிங்கும்போது காவேரிக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட முக்கியமான எண்ணம். ஏன்னா முக்கிய விரோதியாக காவேரி அப்படிங்கும்போது அந்த காவேரியை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவளுக்கு குழந்தை மட்டும் நல்லபடியாக பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கள்ட்ட ஃபோனில் சொல்லி அவர் பேமெண்ட்லாம் கொடுத்து அனுப்பியே வச்சுடுறாரு. ஸோ விஜய் வெளியில் போகிருக்க அந்த டைமை பார்த்து தான் கரெக்டாக ரவுடிங்க எல்லாருமே உள்ளே போயிட்டு கங்கா ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுறாங்க. இதை பார்த்ததும் சாரதாமாக்கு ரொம்பவுமே பதறி போய் ஓடி போய் யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்க போகிறாங்க. ஸோ இந்த கேப்பில் இன்னும் நிறைய ரவுடிங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளார வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் போட்டு பயங்கரமாக அடித்து பொருள் எல்லாத்தையுமே உடச்சி அவங்க பயங்கர ரகலை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து அப்போ தான் மல்லிகாக்கா வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு அவங்க வெளியே போயிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, தம்பி யாருன்னு தெரிலப்பா, யாரோ ஒரு 10-15 பேர் வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லாரையும் அடிக்கிறாங்கப்பா, கங்காவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க, எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போவே விஜய்க்கு புரிஞ்சிருது இது கண்டிப்பாக பசுபதியோட வேலை தான் சொல்லிட்டு, அக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் அந்த உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் கூடவே இருக்கிறதுனால நிவன் கிட்டையும் சொல்கிறாரு. உடனே 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஸோ வீட்டுக்கு
தான் இங்கே எல்லாருமே வந்து ரவுடிங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் வந்து பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணுறாரு. எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எல்லாத்தையும் அடித்து ஒரு இடத்துல லாக் பண்ணி உட்கார வச்சிடறாரு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பசுபதி கிட்டே இருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு ரவுடிங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் சொன்னபடி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் பசுபதி நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல விஜய் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. ஸோ ஃபோனை எடுத்த செகண்ட்லேயே வந்துட்டு பசுபதி என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. உடனே வந்துட்டு விஜய் இருந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு பயங்கரமாக. உடனே அங்கேருந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும்டா எத்தனை பேரை அனுப்புனாலும் நீ ஒத்தையா நின்று சமாளிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன்னா உன் பேரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, ஒழுங்காக வந்துட்டு நேருக்கு நேர் மோதுறதுக்கு உனக்கு இது இல்லாமல் இப்படி வந்து ரவுடிங்களை அனுப்பி வைக்கிற, ஒரு குடும்பத்தை அனுப்பி வைக்கிற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. டேய் டேய் உன் திட்டுக்கெலாம் வந்து பயப்படுறவன் நான் கிடையாது, எனக்கு தேவை உன் குடும்பம் உருப்படியாக இருக்கவே கூடாது. சரி சரி நானும் என்னென்னவோ பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீ சுதாரிப்பதாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பசுபதி இருந்துட்டு உடனே என்ன சொல்லிடுறாருன்னா விஜய் கிட்ட, நான் பண்ணின இந்த விஷயம்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் உனக்கு என்னென்னலாம் குடைச்சல் கொடுப்பேன், உன் குடும்பம் என்னென்னலாம் நீ சந்திப்ப போகிற அப்படிங்கிறத நீ பொறுத்திருந்து பாருடா, உனக்கு வந்துட்டு நான் கொடுக்கறதுக்கெல்லாம் பத்தாது, நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் என்னாகுமோ நீ வந்து பயந்தே நீ சாகணும், உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கியா, உனக்கு அந்த சந்தோஷமே இல்லாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ போலீஸ் வந்து ராகவை வந்துட்டு லாக்அப்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு விஜயுமே அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன சார் அவன் ஏதாவது வாயை திறந்தானா அப்படிங்கும்போது இல்லை சார் என்ன தான் பண்ணாலும் அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பசுபதி எப்படி தான் சார் பிடிக்கிறது, பெங்களூர்னு மட்டும் அவன் கிருஷ்ணா சொல்லிட்டான், அவனுக்கு தெரியலன்னு சொல்கிறானே அப்படிங்கும்போது இல்லை கிருஷ்ணா கிட்டேயும் நான் பேசிட்டேன், அவங்க அவுட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம அங்கே போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிவினும் விஜயும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ராகினியை லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. அதுக்குள்ளார பசுபதி வந்து ராகினிக்கு ஃபோன் பண்ணி நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக கார் எடுக்க போகிறாங்க. அப்போ ராகினி காரில் கிளம்புறத வந்துட்டு இவங்க கரெக்டாக வரும்போது பார்த்துட்டதுனால பயங்கரமாக அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஒரு இடத்துல வந்துட்டு காருக்கு முன்னாடி நிப்பாட்டி ராகினியை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே ராகினி அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அப்பயுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ளாரே உட்கார வச்சு இப்போ விஜயும் நிவனும் வந்துட்டு மரியாதையாக உண்மையை சொல்லு, நீ ஒரு பொண்ணாக இருக்க, உன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம், எங்கே உங்கள் அப்பா எங்கே இருக்கான், பெங்களூரில் உங்கள் அவுட் ஹவுஸ் எங்கே இருக்கு அப்படின்னோடனே பெங்களூரில் எங்களுக்கு அவுட் ஹவுஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி திமிரா பேசுகிறாங்க. ஸோ பொறுத்து பார்த்துட்டு நிவன் வந்துட்டு ராகினி கண்ணத்திலே பலர்னு ஒரு அறையை விட்டுறாரு. என்ன நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க, பெங்களூரில் உங்களுக்கு அவுட் ஹவுஸ் இல்லைன்னு சொன்னால் நான் நம்பணுமா, உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு எப்படி நீ சொல்லுவேன்னு என்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கண்ணத்தில் பலர்னு அறையும் போது இப்போ ராகினி வந்துட்டு இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இதே சேம் டைம் அங்கே என்ன நடக்குதுன்னா பசுபதி வந்துட்டு அங்கே ரூமில் வந்துட்டு அந்த ரவுடிங்க கூட எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அப்படியே சந்தோஷமாக அவர் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கூட இருக்க ஒரு ரவுடி கேட்குறாரு, என்ன சார் விஜய்க்கு வந்துட்டு எப்படியும் நீங்கள் இங்கே இருக்க இடம் தெரிஞ்சு வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன்லாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவனை எப்படிலாம் துடிக்க விட்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துல தான் விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ பயங்கரமாக ஒரு கிளாப் பண்ணிக்கிட்டே அவர் போகிறாரு. இதை பார்த்தோன்னே யாரடா அது கிளாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது அங்கே விஜய் வந்து பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்காரு. சூப்பர் பசு, நல்ல பிளான் போட்ட போல இருக்கு, ஆனால் நீ இருக்கிற இடம் எங்களுக்கு எப்படி தெரியாமல் போகும் நீ நினச்சேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பசுபதி இருந்துட்டு டே என்னடா எல்லாரும் அவனை பார்த்துட்டே நிற்கிறீங்க, அவனை போய் அடிச்சு வீசுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாரும் ஓடும்போது பயங்கரமாக நிவனும் விஜயும் பயங்கர சண்டை போடுறாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்ட உடனே இந்த இடத்துல பசுபதி அப்படியே பயந்துடுறாரு. பக்கத்தில் போயிட்டு நல்ல பசுபதி நெஞ்சிலே ஓங்கி உதச்சி கீழே படுக்க வச்சிடுறாரு. படுக்க வச்சுட்டு என்னதான்டா உனக்கு நினப்பு, ஏன் அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே இந்த இடத்துல பசுபதி வந்துட்டு டேய் என்னோட முக்கியமான எதிரியே அந்த காவேரி தான், அந்த காவேரி உன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், எப்படியோ நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்க, இப்போ அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தா திரும்ப நீயே விஜய் வந்து மாட்டிக்கிற, நீ தயவு செஞ்சு காவேரியை விட்டு விலகி போயிரு, என்னோட மெயின் டார்கெட் அவள் தான் அப்படின்னோன்னு இப்போ ரொம்பவுமே கோவம் வந்து பயங்கரமாக இவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அது எப்படிடா அவள் ஏன் பாதிடா, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நீ போ சொன்னீங்கன்னா நான் போயிடணுமா, எப்பேற்பட்ட என் பாட்டி தாத்தாவே வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்பே நான் கேட்கல, நீ சொல்லி நான் கேட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே இந்த இடத்துல அடியையும் வாங்கிட்டு வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. அப்போ கூட பசுபதி வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. உடனே நிவன் இருந்துட்டு என்ன விஜய் இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி விஜய் பார்க்கும்போது பசுபதி இன்னுமே அதிகமாக சிரிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் பயங்கர கோவம் தான் வருது. டே எதுக்குடா இப்போ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவன் வந்து கோவத்தில் சட்டையை பிடிச்சி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் சகலங்க 3 பேரில் வருவீங்க, எங்கே இன்னொருத்தனை காணோம் அந்த புள்ளப்பூச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிவன் வந்து இந்த இடத்துல அப்படியே முழிக்கிறாரு. விஜயும் நிவனும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. என்ன புரியலையா, மலேசியாவுக்கு போனானே எங்க அவன் ஃபோன்கின்னு பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ரொம்பவுமே உங்களுக்கு பயம் வந்துடுது. டே எங்கடா குமரன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டையை கோத்து பிடிக்கிறாரு. கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் திமிரா பேசுகிறாரு. இப்போ 2 பேருமே அப்படி பயந்து போய் சரின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எப்படி பண்ணால் என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு ஒரு பிடிமானம் வேணா உன் சொகலை இருக்கானே அந்த புள்ள
கள்ளப்பூச்சி குமரன் அவன் என்கிட்ட தான் இருக்கான். எங்கே ரொம்ப நாளாக உனக்கு ஃபோனே பண்ணியிருக்க மாட்டானே அவன் உங்கள் யாருக்குமே. எங்கே அந்த அவன் பொண்டாட்டி இருப்பாளே கங்கா அந்த டெய்லர் அவளும் உட்காந்து அழுதுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்போ வந்து ரொம்பவுமே கோவம் வந்து இவங்க அடிக்க போகும்போது என் மேலே இதுக்கு மேலே ஒரு அடி பட்டுச்சு அங்கே அவன் கதையை முடிக்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிவன் இருந்துட்டு இல்லை விஜய் இவன் ஏதோ பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொய் சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொபைலில் எடுத்து காட்டுறாரு. அதில் வந்துட்டு நல்ல குமரனை லாக் பண்ணி இவர் வந்துட்டு அந்த கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி கூடவே எடுத்த ஃபோட்டோவை வச்சு அதை காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. எங்கடா வச்சிருக்க குமரனை அப்படின்னோடனே அது இப்படி அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டிகிட்டே இருக்கும்போது இப்போ விஜய் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன், என்ன உன் சகல உனக்கு உயிரோட வேணாமா? அப்புறம் அந்த கங்கா உன் மச்சினிச்சி இருக்காளே அவள் அப்படியே பிள்ளைய மட்டும் பெற்று வச்சுட்டு புருஷன் இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசும்போது விஜய் இன்னுமே சிரிக்கிறாரு. இந்த இடத்துல புரியவே இல்லை பசுபதிக்கு ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னு. கடைசியில் பார்த்தா விஜய் கூட போலீஸுமே வந்திருக்காங்க. நான் போயிட்டு லாக் பண்ணப்பறம் நான் சிக்னல் கொடுத்தப்பறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இவங்க போய் மேலே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து போலீஸுமே வந்துடுறாங்க. வந்தோடனே பசுபதியை வந்துட்டு அப்படியே எல்லாருமே கோத்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பசுபதி அப்படியே நிற்கும்போது விஜய் சொல்கிறாரு, நீ என்ன தான் பண்ணாலும் இதுக்கு மேலே உன்னால் வெளியிலே வர முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை உனக்கு போட்டாச்சு. எத்தனை வாட்டி அந்த குடும்பத்தை நீ கஷ்டப்படுத்திட்டே இருப்ப. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேக் ஃபேமிலியை அனுப்பி ஒரு மனுஷனை நான் சாமியாக போனவரை வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்துவ. அவர் உன்னை எவ்வளோலாம் நம்பினார். உன்னை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி தானே உன்கிட்ட வீட்டில் கூட பணத்தை கொடுக்காம உன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பண்ணதே நீ துரோகம் அந்த தோட்டத்து விஷயத்தில் பண்ணி அதனால அவர் உயிரே விட்டார். மற்றவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு நம்மளால ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உதவியை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ அந்த குடும்பத்தை வாழவே விடாமல் அந்த வீடே அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி என்ன மாதிரி ஒரு கேவலமான வேலைலாம் நீ பார்த்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பேசின உடனே போலீஸ் இருந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க விஜய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ விஜயும் நிவனும் இருந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்து பசுபதி அப்படியே ஒரு மாதிரி பயங்கர கோவத்தில் வந்துட்டு போலீஸ் கூட அவர் கிளம்பி போகிறாரு. ஸோ அடுத்து வரப்போகிற கதைக்கிழமை அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.